இதுல பிரகாசம் ஒளிரக்கூடிய என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல ரெண்டும் சரி. இந்த அருகில் மென்குமிழ் ஒளிர்கிறது. ஒளியை அதிகரிக்க செய்ய வேண்டிய விடம் பின்வருவற்றுள் எது? மின்கலங்கள் தொடராக இணைத்தல். ரைட், ஓகே. காந்த திசைக்காட்டியை பயன்படுத்துவோர் மாத்திரம் கொண்டுள்ள தொகுதி. கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள். நாடோடிகள் என்றாங்க. நாடோடிகள் என்றால் ஒரு ஒரு பிரதேசங்கள்ல இருந்து இன்னொரு பிரதேசங்களுக்கு தங்களோட தொழில் நிமித்தம் செல்றாங்க. சரி, இப்ப மட்டக்களப்பில் இருக்கிறார்கள், வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்யற மாதிரி. இப்ப கொழும்புக்கு போறது, கொழும்புல இருந்து புலனறுவைக்கு, அப்படி மாறி மாறி ஒரு இடத்த போய் வேலை செய்யறாங்களே தான் நாடோடிகள் சொல்றேன். அடுத்தது. அருகே கட்டி தொங்கவிடப்பட்ட சட்ட காந்தமானது ஓய்வு நிலைக்கு வரும் திசைகள் உடையே. இப்படி தெற்கு ஒரு படத்தை வடக்கு. போட்டு இப்படி குறிக்கொள்ளுங்களா? இப்படி ஒரு சட்ட காந்தத்தை குறிக்கொள்ளும். வடக்கு தெற்காக ஓய்வு பெறும். சரி, அடுத்தது. நாளாந்த வாழ்க்கையில் காந்தம் பயன்படுத்தும் சந்தர்ப்பம் அல்லாதது. மூக்கு மூக்கு கண்ணாடி அணி. கண்ணாடி. மற்றதுல எல்லாம் காந்தம் பயன்படுது. கைப்பைகள் எல்லாம் இப்ப காந்தம் இருக்குதானே, விட்டு விட்டா டப்பண்டா அடைக்கும். அடுத்தது. மின்சார்ந்த உருவாக்கத்திற்கு தேவைப்படும் பொருட்கூட்டம். செப்பு கம்பி, உலர் மின்கலம், இரும்பாணி. அதாவது மின்கா மின் சார்ந்தண்டு வரக்கூடாது, மின் காந்தண்டு வரணுமா? இது மின்காந்த உருக்க வரும். ரைட், அடுத்தது. மின்காந்த சக்தியை அதிகரிக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஒன்று உலர் மின்கலங்களின் மின்கலங்களோட எண்ணிக்கை. எண்ணிக்கையை கூட்டுதல். சரி, அடுத்தது. தச்சன் பயன்படுத்தும் உபகரணங்களை மட்டும் கொண்ட தொகுதி. துரப்பணம், கைவாள், அரிவாள். திசையறி அறிவால் கருவி. கொஞ்சம் பொறுங்க மேல. அச்சன் மட்டும் பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது விட தான் சரி. அறிவாள் வந்து விவசாயி பயன்படுத்துறதா, அதே போல அறிவாள் விவசாயி பயன்படுத்துறது. அடுத்தது. திசையறி கருவியில் காணப்படும் காந்த வகை. ஊசிமுனை ஊசி காந்தம். ஊசிமுனை காந்தமா முதலாவது விடை சார். மின்காந்த காணப்படும் ஒரு பொருள் மின்மணி. நிலையான காந்தன் காணப்படும் ஒரு பொருள் ஒளிபெருக்கி. வனைச்சில்ல பயன்படுத்தும் தொழிலாளி குயவன். பெரிய கல்லொன்றின் இது மரக்குச்சி ஒன்றை நகர்த்துவதற்கு பொருத்தமான உபகரணம் அளவாங்கு. குட்டி பிள்ளைனத்து நாட்டு ஏலோசாமி குலுங்கு தடி சீஞ்சம்பேலோசாமி. இப்பாலும் தொடர்பான தொழிலாளி உழவர். பின்வரும் கருவிகளுள் பற்றிண்டு உழவர் கொண்டது. அதுக்கு சரியான விடை. அடுத்தது 916. பின்வரும் கருவிகளுள் பெற்றிண்டு கொண்டது. கடிகாரம். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் மின்சாரம் தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிக அளவில் உள்ளது. மின்கம்பிகள் ஊடாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது. ரத்தினக்கல் அகழ்வின் போது பயன்படுத்தப்படும் கூடை. நாம்புவ பட்டறை பயன்படுத்துவது கொல்லன் வேலைத்தளம். சிலை ரைட், வேற யாராவது வாசிக்க போறீங்களா? ரைட், ஓகே, வாசிங்கம்மா. நீங்க இனிஷியலா வாசிங்க. சில்லைகள் சில்லைகள் சீராக சுழல்வதற்கு ஏற்ற வகையில் பொருத்தமான முறையில் துளையிடப்பட்டுள்ள சில்லு உரு. ரெண்டாவது சரி, ஓகே. பலகை ஒன்றை மட்டமாக்கி உள்ள தச்சனுக்கு அவசியமான உபகரணம் எது? சீயுளி. பயன்படுத்துவதற்கு தச்சனுக்கு அவசியமான மற்றும் ஓர் உபகரணம் தட்டுப்புல்லு. சூடான பொருள் ஒன்றை இடுக்கிக் கொள்வதற்கு கொல்லம் பயன்படுத்தும் உபகரணம்
சாவனம். சிறுவர்களாகிய எம்மிடம் காணக்கூடிய நற்பண்புகளில் ஒன்று கருணை. நாம் பாடநூலை எவ்வாறு பேண வேண்டும்? சுத்தமாகவும் நேர்த்தியாகவும். எமக்கு இலவசமாக கிடைப்பது எவை? சீருடை பாடநூல். நம் பாராட்டுக்களை பெறும் சந்தர்ப்பம் அல்லாதது சண்டை பிடித்தல். மாணவர்களிடம் காணப்படும் பண்புகளில் ஒன்று பாடசாலை சொத்துக்களை பாதுகாத்தல். மனமகிழ்ச்சி தரும் செயற்பாடுகளில் ஒன்று தம்மை ஆசிரியர் பாராட்டுதல். நாம் எப்பொழுதும் பாடசாலைக்கு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வருதல். ஒருவர் நமக்கு அன்பளிப்பை வழங்கினால் நாம் செய்ய வேண்டியது நன்றி கூறல். நாம் உணவு கொடுத்து உதவக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று அல்லாது வசதி படைத்தவர்க்கு. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செயற்பாடுகள் ஒன்று வகுப்பை அழகுபடுத்தல். மாணவர் ஒருவர் தன்னிடம் உள்ள திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அல்லாதது பிடிவாதம் பிடித்தல். சிறுவர் உரிமைகளில் ஒன்று பாடசாலை கல்வி. எமது நாட்டில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1945. மாணவர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய செயற்பாடு குழுவாக வேலை செய்தல். வாழ்த்தட்டை அனுப்பும் சந்தர்ப்பம் அல்லாதது மரண நிகழ்வு. கண்டறியாதவர்கள் உபயோகப்படுத்துவதில் பிரதானமானது வெள்ளை பிரம்பு. சைகை மொழியை பயன்படுத்துவோர் வாய் பேசாதவர். பின்வரும் செயல்களில் பாரதூரமான குற்றச் செயல்களில் அடங்கும் ஒன்று பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புதல். சரி, அடுத்தது. நாம் பரிவு காட்ட வேண்டியவர் யாவர்? சிறுவர். வாழ்த்தட்டைகள் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் அனுகூலம் அல்லாதது உறவு பாதிக்கப்படல். கடதாசி கழிவுகள் பயன்படுத்தி ஆக்கப்படும் சித்திர வகை கொலாஜ். எமது அடிப்படை தேவைகளில் அடங்காதது பொழுதுபோக்கு. நாம் பிறருக்கு உதவும் போது தவிர்க்க வேண்டியது செய்த உதவியை எல்லாருக்கும் கூறுதல். எமக்கு ஏற்படும் ஆடம்பர தேவை ஒன்று கைபேசி. இன்று உணவு வீண்விரயமாகும் சந்தர்ப்பங்களில் ஒன்று கடைகளில் உணவு அருந்துதல். நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று தேவையற்றவை கொள்வனவு செய்தல். நாம் அடிப்படை தேவைகளுக்காக பூர்ணப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ கடைபிடிக்க வேண்டியது சிக்கனமான வாழ்க்கை. நாம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் உணவு சமைக்கும் போது. பின்வரும் மரக்கறி வகைகளை கொண்டு செல்லும் போது அதிகம் வீண்விரயமாகும் மரக்கறி வகை தக்காளி. பின்வருவற்றில் தவறான செயற்பாடுகள் ஒன்று ஆடம்பர தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தல். குழுவாக செயற்படும் போது தவிர்க்க வேண்டியது கோபமான நடத்தை. புட்கள் கொண்ட தரையில் நடப்பது சுகமானது. மனப்பாங்கான தரை ஒன்றில் பந்து ஒன்றை உருட்டிவிடும் போது பந்து சற்று தூரத்தில் ஓய்வடையும். பரல் கொண்டு தரை மரக்குச்சி ஒன்றை இழுக்கும் போது சற்று கடினமாக இருக்கும். மரக்குச்சி ஒன்றை சீமந்து தரை தள்ளிவிடும் போது அதிக தூரம் நகரும். அதிக நீரை தேக்கி வைக்கும் தன்மை கொண்ட மண் வகை களிமண். அதிகமான நீரை கொண்டுள்ள மண் வகை களிமண். பயிற்சிகைக்கு உகந்த மண் இருவாட்டி மண். கண்ணாடி போத்தல் ஒன்றினுள் மண்ணையும் நீரையும் விட்டு கலக்கிய பின்னர் சிறிது நேரத்தை அவதானித்தால் கிடைக்கும் வேறு உட்கள் மேலே காணப்படும். மண்ணின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை உட்குளறி செய்யும் பிராணி கரையான். மண்ணை வளமாக்க உதவும் விலங்கு மண்புழு. மண்ணெரிப்பை தடுக்கும் வழிகளில் அடங்காதது நிலத்தை வெட்டுதல். முகில்களுடன் கூடியிருந்த ஒரு நாளில் வானம் கருமை நிற மேகங்களால் சூழப்பட்டிருக்கும். ஈரமான பொருட்களை உலர்த்துவதற்கான இயற்கை காரணி
சூரியன் காற்று. சூரிய ஒளி உள்ள இடத்தில் தெளிந்த நீர் விரைவாக ஆவியாகும். ஈரத்தில் ஒன்றை உலர்த்துவதற்கு மிக பொருத்தமான வேலை மாலை வேலை. உடலிலிருந்து வியர்வை அதிக அளவு வெளியேறக்கூடிய சூழற்கரணி. அதிக வெப்பம் காணப்படுதல். தட்டையான பாத்திரம் ஒன்றில் 100 மில்லிலிட்டர் உப்பு நீரை இட்டு சூரிய ஒளிப்படும் இடத்தில் வைக்கும் போது நிகழத்தக்க மாற்றம். தட்டில் உப்பு படிந்திருத்தல். இலங்கையில் உப்பு உற்பத்தி நடைபெறும் இடங்களில் ஒன்று அல்லாதது கொழும்பு. இயற்கை முதல் ஒன்று. சூரியன். ஊசித்துளை கேமரா தயாரிக்க பயன்படும் பிரதான பொருள் டிஜிட்டல். ஊசித்துளை கேமராவில் தெரியும் பிம்பம் இயல்பு எவ்வாறானது? தலைகீழானது. ஊசித்துளை கேமராவில் பார்க்கும் போது காணப்படும் பிம்பத்தின் அமைவு சிறு உருச்சிறுத்த பிம்பம். காற்று தட்டை கொண்டு நாம் அறிய முடியாதது காற்று வீசும் திசையை. காற்று வீசும் திசையை அறிய உதவும் கருவி காற்று திசை காட்டி. காற்று வீசும் திசையை அறியக்கூடிய செயற்பாடு அல்லாதது கட்களை எறிதல். அருகில் உள்ள பரம் குறிப்பது காற்று திசை காட்டி. நமது சூழலில் காற்று வீசும் திசையை அறியக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று மரக்கிளை அசைதல். வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரேனும் வீணாக பயன்பெற வேண்டும் என்று கூச்சை கூறிய என்னும் கூச்சை கூறிய இவர் கட்டிய குளம்தான் பராக்கிரமாக சமுத்திரம். அடுத்தது மழை பெய்வதற்கு முன் சூழல் அவதானிக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்றல்லாதது வாகன நெரிச்சல் ஏற்படும். மழை பெய்யும் போது சூழல் அவதானிக்கக்கூடிய மாற்றங்கள். மண் வாசம் வீசும். வானவில்லில் உள்ள நிறங்களின் எண்ணிக்கை 7. வானவில் தோன்றும் வேலை வானில் தோன்றும் திசை சூரியனுக்கு எதிர் திசையில். பண்டைய மன்னர்கள் குளங்களை அணைக்கட்டுகளையும் கட்டி அமைத்து நீரை சேகரித்தன் நோக்கம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள. திசகாவிய கட்டிய மன்னன் தேவ நம்பிய தீசன். இலங்கையில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி பம்பரகந்த. நீர்வீழ்ச்சிகள் இருக்கு முக்கியமான ஒன்று வந்து பம்பரகந்த துன்கிந்த தியலும ஷார்ட்கட் வந்து பதுதியா. உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த, அழகிய நீர்வீழ்ச்சி துன்கிந்த தியலும. எமது நாட்டின் அழகிய நீர்வீழ்ச்சிகளின் ஒன்று துன்கிந்த. மண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பிளாஸ்டிக். அருகில் உள்ள படத்தில் காட்டப்படும் செயற்பாடு மூலம் அறியப்படுவது மண்ணரிப்பு. நாம் வாழும் பூமியின் வடிவம் கோள வடிவம். புவி தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுக்கும் காலம் 24 மணித்தியாலம். இலங்கையில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கை 9. போத்தல தோட்ட மண்ணை எடுத்து அதன் அரைப்பங்கிற்கு நீரை இட்டு குலுக்கி அடைவிட்ட பின் அவதானிக்கும் போது போத்தல அடிப்பகுதியில் காணக்கூடியதாய் இருப்பது சிறு கற்கள். பின்வருவற்றில் எவ்விடத்தில் மரக்குச்சி ஒன்றை எழுப்பது இலவு ஆகும். உப்பளங்களில் கடல் நீரை ஆவியாக்கி உப்பு உற்பத்தி செய்யப்படும் கார்னேட்டோடே சூரிய காற்று. இலங்கையின் மிக உயர்ந்த மலை எது? பீரிது கால மலை. இலங்கை மிக நீளமான ஆறு எது? மகாவலி கங்கை. இலங்கை மிக பெரிய செயற்கை நீர்வீழ்ச்சி விக்டோரியா. இலங்கை அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் வடமாகாணம். இலங்கையின் மிகச்சிறிய மாவட்டம் கொழும்பு. இலங்கையில் ஏற்படாத இயற்கை அனர்த்தம் எரிமலை விடுப்பு. வானிலை அறிக்கையை தினமும் செவிமடுக்க வேண்டியவர்கள் பிரதானமானவர் சாரதிகள். பின்வரும் எக்ஸாம்பிள் தோய்ந்த ஆறுகளை விரைவாக உலரும் மின்விசிறியில். பின்வரும் மெத்துளிக்கு சூரிய ஒளி அவசியமானது. செங்கல் அடிதல். அமாவாசை நாளில் இடம்பெறும் கிரணம் எது? சூரிய கிரணம். சந்திர கிரணம் ஏற்படும் நாள் எது? அமாவாசை. சந்திரன் பூமியில் தென்படாத
தென்படாத நாள் பௌர்ணமி. அமாவாசை. சந்திரன் பூமியில தென்படாதனால் அமாவாசையா? அடுத்தது. காற்று கருவிகளில் ஒன்று புல்லாங்குழல். இலங்கைக்கு வடக்கே அமைந்துள்ள நாடெது? இந்தியா. இந்தியாவுக்கு தெற்கே அமைந்துள்ள நாடெது? இலங்கை. இலங்கைக்கு மேற்கே அமைந்துள்ள நாடெது? ஐரோப்பிய நாடுகள். ஆப்பிரிக்க நாடுகளா? முதலாவது விடை சரி. இலங்கைக்கு தெற்கே அமைந்துள்ளது இந்து சமுத்திரம். இந்து சமுத்திரம் முத்து என அழைக்கப்படுவது இலங்கை. இலங்கை ஒரு தீவாகும். இலங்கைக்கு கிழக்கு அமைந்துள்ள நாடுகள் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர். மூன்றாவது விடை சரி. அடுத்தது பாருங்க 1021 தானே. அதுல பாருங்க மலேசியாவுக்கு மேற்கே உள்ளது இலங்கை, ஆப்பிரிக்க நாட்டுக்கு கிழக்கே உள்ளது இலங்கை, ஒரு வாரத்தில் உள்ள நாட்கள் 7, சாதாரண வருடத்தில் 365 நாள், நெட்டாண்டுல 366 நாள், முழுமையா சந்திரன் காட்சி அளிப்பது பௌர்ணமி நாட்கள்ல, நோய் தொற்று ஏற்படுவது பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துறது மூக்கு, கடதாசி பத்திரிகை போன்ற கழிவுகளை இடும் தொட்டியின் நிறம் நீலம். நோயின்றி வாழ மாணவர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விடயம் சுய சுத்தம். திட்டமிட்ட குழுவாக வேலை செய்வதன் மூலம் தொடர்பான பிழையான கூற்று வேலை தாமதமாகும். பற்களை பிடுங்குவதால் அல்லது பற்கள் விழுவதால் முகத்தில் தாடையில குழி விழும். குப்பை கூலங்களை உரியவாறு அப்புறப்படுத்தாமையால் சூழல். விடை மூன்றாவது. ஒரு பெரிய டயர் பழையதாகும் போது அதனை பயிர்கள் நடலாம். வகுப்பறையின் உட்புறத்தன்மை வெளிப்புறத்தில் ஒழுங்குபடுத்துவது கிடைக்கும் உச்ச பயனாக அமையாத விடை மூன்றாவது. நீர் ஒழுகிக் கொண்டிருக்கும் குழாய்களை திருகுபிடிகளை சீர் செய்வது நல்ல மாற்றம். இதுல பாருங்க பாடசாலையில் எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்களில் ஒன்று முதலாவது பொருட்களை உரிய இடங்களில் வைப்பதால் கிடைக்கும் நன்மை இலகுவாக எடுக்கலாம். நாம் பாடசாலைக்கு வெளியே செய்யக்கூடிய உதவிகளில் ஒன்று பெற்றோருக்கு உதவுதல். ஒரு செயற்பாட்டை செயற்படுத்துவதற்கு முன்னர் செய்ய வேண்டியது முன்னாயத்தம். சுனாமி எச்சரிக்கை ஏற்படும் போது நாம் முதலாவது செயற்பட வேண்டியது விழிப்புணர்வுடன் இருத்தல். பாடசாலைகளில் இடர்கள் நிகழும் போது நாம் முதலில் தெரிவிக்க வேண்டியது அதிபர். விபத்துக்கள் ஏற்படும் போது நாம் முதலில் செய்ய வேண்டியது இளையோருக்கு உதவி கோரி அறிவித்து பாதுகாப்பு தேடுதல். அடுத்த பாருங்க வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விடயங்களில் ஒன்று சமைத்த உணவுகள் வழங்குதல். சுய சுழற்சி மூலம் விருத்தி அடையும் பண்புகளில் அல்லாதது மூன்றாவது சரி. பண்டை காலத்தில் தகவல்களை பரிமாற கையாண்ட உத்தி சேனைப்பாட்டு. பாடசாலையில் தகவல் பரிமாறுவது ஒலிபெருக்கி. தற்காலத்தில் தகவல் பரிமாற உதவும் கருவி தொலை அஞ்சல். பொருளொன்றை சந்தைப்படுத்துவதற்கு மக்களை கவரும் வகையில் இருக்கிறது விளம்பரம். அன்றாட நடவடிக்கையில் இதுவரை பயன்படுத்தப்படுவது நமது நாட்டின் நாளாந்தம் வெளிவரும் நாளிதழ் அல்லாது 1050 150 முடியுது. நாளையோட இந்த புக் முடியும். அதுக்கு பிறகு நாங்க தமிழையும் கணிதத்தையும் மாறி பார்ப்போம். அதுக்கிடையில இன்னொரு ஐக்யூ ஒரு 100 ஐக்யூ உங்களுக்கு தருவோம். அதையும் சேர்த்து செய்யுங்க. நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருங்க. நாங்க நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம்.